என்னங்க 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 வாங்களேன், இங்க உட்காருங்களேன். இன்னும் பயங்கர சந்தோஷமா இருக்கிற. ஆமாங்க. அதாவது எலெக்ஷன்னா என்ன, அப்படி அரசியல்னா என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மக்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து சொன்ன ஒரு விஷயத்த எவ்வளோ நுணுக்கமா, இது ஒருத்தர் வராரு புதுசா, அவர் ஏதோ செய்யறங்கிறாரு, செஞ்சு தான் பார்க்கட்டுமே, என்ன நடக்கும்னு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பாட்டியம்மா எங்களை மாதிரி உள்ளவங்க, மற்றபடி வயசானவங்க, இன்னும் கொஞ்சம் வயசானவங்க எல்லாருமே சொன்ன விஷயத்த இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அது எனக்கு என்னென்னா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சரி புதுசு வருது, அவங்க வந்தாலும் எனக்கு ஒரு பயம். என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, இப்போது மற்றவங்க செஞ்ச தவறுகளை இவங்க செஞ்சு, டேய் அவனை மாதிரி தான்டா நீங்களும் பர்சன்டேஜ் வேணால் கூட குறைய இருக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்லாமல், சரிங்களாங்க, சொல்லாமல் மக்களுக்கு அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ, என்னெல்லாம் செய்யணும், எது இப்போது அவங்க ஒரு பிளானோட வந்திருக்காங்கன்னா, தலைவனை பார்க்கறது வந்து ஒரு எட்டாத கனியாக மக்களுக்கு இல்லாமல் எப்பவும் போய் அவர் வந்து கனெக்டிவிட்டியோடு இருப்பார். யாருமே நீ என்ன செஞ்சிட்ட இப்போ அப்படின்னு யாரும் கேள்வி கேட்காம மக்களுக்கோட சேர்ந்து அவங்களோட எப்பவுமே கனெக்டாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், யாரும் அவங்கள குறை சொல்லக்கூடாதுங்கிற பயம் தாங்க எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? உதயநிதி கூட பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம், சரிங்களா? நம்ம என்னமுங்க எதிர்பார்த்தோம், புதுசாக ஏதோ நம்மளே சாதிச்சிட்ட மாதிரி இருக்கு நீ ரிசல்ட்டு. அது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நம்மளும் நம்ம வியூவர்ஸ் மூலிமா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லி இனி நடைபெறுவது அவங்க நல்லதாகவே நடக்கட்டும்னு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே.